ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி. அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாடல் 56 இருந்து பாடல் 65 வரைக்கும். அதற்கு முன்னாடி நம்ம ஆதிசக்தியோட சில வரலாறு, சில கருத்துக்களை இப்போ பகிர்ந்துக்கலாம். ஆதிசக்தி அல்லது ஆதி பராசக்தி என்பவள் இந்து மதத்துல எல்லாவற்றிற்கும் ஆதி ரூபமாக, அதாவது அவங்கதான் தொடக்கமே, எல்லாரையும் படைத்த மூல சக்தியாக விளங்குபவள். அவளையே தன்னையே சிவம் சக்தி என இரண்டாக பிரித்து ஜோதியும் அதன் வெப்பமுமாக விளங்குபவள். சக்தியை முழு முதற் கடவுளாக வழிபடும் சமயம் மிக பழமையான சமயங்களுள் ஒன்றான சாக்தம் ஆகும். அகிலாண்டம் அனைத்திற்குமே ஆதிசக்தியே தாய் என்று சொல்லப்படுகிறது. இதனாலதான் அகிலாண்டேஸ்வரி என்று ஆதிசக்தி அழைக்கப்படுகிறார். முப்பெரும் தேவியரான கலைமகள், அலைமகள், மலைமகள் ஆகியோர் ஆதிசக்தியின் அம்சமாகவே இந்து தொன்மவியல் நூல்கள் உரைக்கின்றன. அதோடு மட்டும் இல்லாம திருமால் ஆதிசக்தியின் ரூபம் என்பதாலேயே மோகினி அவதாரம் எடுத்து சிவபெருமானுடன் ஐயப்பன் என்ற குழந்தையை பெற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இவர் அம்மன், ஆதிபராசக்தி, உமையம்மை என 1000ற்கும் மேற்பட்ட பெயர்களால் அழைக்கப்படுகிறார். ஒரு சமயம் தட்சனின் கடுந்தவத்திற்கு இணங்க ஆதிசக்தி தாட்சாயினியாக அவதாரம் எடுத்தார். பிரம்மாவின் மானசீக மகனான பிரஜாபதி தட்சனின் புதல்வியாக பூமியில் பிறந்தார். இவர் தட்சாயினி என்றும் சதிதேவி என்றும் அறியப்படுகிறார். சிவபெருமான் மீது காதல் கொண்டு பிரஜாபதியின் விருப்பத்தினையும் மீறி சிவபெருமானை திருமணம் செய்து கொண்டார். தனது தந்தையான பிரம்மதேவரின் 5 தலைகளுள் ஒன்றை கொய்து 4 தலைகளாக மாற்றிய சிவபெருமான் மீது பிரஜாபதி தட்சன் கோபம் கொண்டிருந்தார். எனவே சதி தேவியார் சிவபெருமானை திருமணம் செய்தது கண்டு கோபம் கொண்ட தட்சன் சிவபெருமானுக்கும் சதி தேவிக்கும் அழைப்பு விடுக்காமல் யாகம் ஒன்றை செய்தார். அங்கு அழைப்பின்றி வந்த சதி தேவியின் முன்னால் சிவபெருமானை தட்சன் அவமானம் செய்தமையால் சதி தேவியார் யாக குண்டத்திலே விழுந்து மறைந்தார். அதனால் தட்சனை அழிக்க சிவபெருமான் தன் சடாமுடியிலிருந்து வீரபத்திரனை தோற்றுவித்தார். பதிவிரதையான தாட்சாயினியின் சரீரம், அதாவது உடல், அக்னியால் ஒரு துளியும் சுட முடியாததால் அதனை சுமந்து ஈசனிடம் ஒப்படைத்தான். சிவனோ அதனை தன் கழுத்தில் சுமந்து ருத்ர தாண்டவம் ஆட அண்டமெல்லாம் இடியும் நிலை உண்டானது. ஆகவே திருமால் தனது சக்ராயுதத்தை ஏவி சக்தியின் உடலை பல துண்டுகளாக அறுத்து புவி எங்கும் உலகம் எங்கும் விழச் செய்தார். அப்படி விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் ஆயின. அவைகளில் 51 முதன்மையானவை. பார்வதி, தாட்சாயினி, காளி, எள்ளம்மா, மாரியம்மா, ரேணுகாதேவி, துர்க்கை, அங்காள பரமேஸ்வரி, சாமுண்டி, பகவதி உள்ளிட்டவை சக்தியின் அவதாரங்களாக கருதப்படுகின்றன. எல்லாமுமான சிவத்தையே சிருஷ்டித்து தனது வல்லமையை, சக்தியை அழித்து இயங்கச் செய்வதால் இவளை சக்தி என்று திரிலோகமும் போற்றுகிறது. எப்பொழுதும் போல கணபதி காப்புடன் தொடங்குவோம். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகு 7 பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரபர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. பாடல் 56. யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக ஒன்றாய் அரும்பிப் பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்றன் நெஞ்சினுள்ளே
ஒன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே. பாடலின் பொருள்: ஒரே பொருளாய் முதலில் அரும்பி பல பொருட்களாய் விரிந்து இவ்வுலகம் எங்கும் இருக்கும் பொருட்கள் எல்லாமும் ஆகி நின்றாள். அவை எல்லாவற்றையும் தாண்டியும் நிற்பாள், அப்பாலுக்கு அப்பாலாய். அப்படிப்பட்டவள் சிறியேனான என் நெஞ்சினுள்ளே எப்போதும் நீங்காது நின்று எல்லாவற்றையும் நடத்துகின்றாள். அவ்வளவு பெரியவள் இந்த சிறியவனின் நெஞ்சில் நின்று அணுவிற்கு அணுவாய் இருந்து எல்லாவற்றையும் நடத்தும் இதன் மாயம் அறிவார்கள். பிரபஞ்சங்கள் தோன்றும் முன் அவற்றை தன் வயிற்றில் வைத்துக் கொண்டு சிறு பாலகனாய் ஆளிலையில் துயின்ற மாயவனும் என் ஐயனான சிவபெருமானுமே. அபிராமி அன்னையே, நீ ஒன்றாக நின்று பலவாக பிரிந்து இவ்வுலகில் எங்கும் பறந்திருக்கின்றாய். பராசக்தியின் நின்று பிரிந்த பல சக்திகள் அவைகளிடத்திலிருந்து நீங்கியும் இருக்கக்கூடியவள் நீ. ஆனால் எளியோனாகிய என் மனத்தில் மட்டும் இடையுறாது நீடு நின்று ஆட்சி செய்கின்றாய். இந்த ரகசியத்தின் உட்பொருளை அறியக்கூடியவர்கள் ஆளிலையில் துயிலும் திருமாலும் என் தந்தை சிவபெருமான் ஆகிய இருவருமே ஆவர். பாடல் 57. வறுமை ஒழிய. ஐயன் அளந்தபடி இரு நாழிக்கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம் பவைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே. பாடலின் பொருள்: சிவபெருமான் அளந்த 2 நாழி அரிசி நெல்லை கொண்டு உலகமெல்லாம் உய்யும்படி அறங்கள் செய்யும் உன்னை போற்றி பாடிவிட்டு பின் வேறொருவரிடம் சென்று நல்ல பசுந்தமிழ் பாமாலையை கொண்டு சென்று உண்மை இல்லாததையும் உண்மையையும் சொல்ல வைத்தாயே, இதுதான் உந்தன் மெய்யருளா? அபிராமி அன்னையே, என் தந்தை சிவபெருமான் அளந்த 2 நாழி நெல்லை கொண்டு 32 அறமும் செய்து உலகத்தை காத்தவளே, நீ எனக்கு அருளிய செந்தமிழால் உன்னையும் புகழ்ந்து போற்ற அருளினாய். அதே சமயத்தில் நின் தமிழால் ஒருவனிடத்திலே சென்று இருப்பதையும் இல்லாததையும் பாடும்படி வைக்கிறாய். இதுவோ உனது மெய்யருள்? விரைந்து அருள் புரிவாயாக. ஐயன் அளந்த 2 நாழி என்பது காஞ்சியில் ஏகாம்பரநாதர் நெல்லளந்ததை குறித்தது. அதனை பெற்ற அபிராமி காத்தலை செய்யும் காமாட்சியாகி 32 அறங்களையும் புரிந்து உலக புறந்தனள் என்பது வழக்கு. பாடல் 58. மன அமைதி பெற. அருணாம்புயத்தும் என் சித்தாம்புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம்புயமுலை தையல் நல்லாள் தகை சேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லாள் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. பாடலின் பொருள்: அருணனாம் பகலவனை கண்டு வைகரையில் மலரும் தாமரை இடத்தும் என் மனமெனும் தாமரை இடத்தும் அமர்ந்திருக்கும் இளமையான தாமரை போன்ற உள்ளத்தை உடைய பெண்களில் சிறந்த அன்னையின் பெருமையுடைய திருக்கண்கள் என்னும் கருணை தாமரைகளும் திருமுகம் என்னும் தாமரையும் திருக்கரங்கள் என்னும் தாமரைகளும் சரண அம்புயமும் திருவடிகள் என்னும் தாமரைகளும் அன்றி வேறு எந்த கதியையும் அறியேன். அபிராமி தாயே, வைகரையில் மலர்ந்த தாமரையினிடத்தும் என்னுடைய மனத்தாமரையிலும் வீற்றிருப்பவளே, குவிந்த தாமரை மொக்கு போன்ற உள்ளத்தை உடைய தையலே, நல்லவளே, தகுதி வாய்ந்த கருணை சேர்ந்த நின் கண் தாமரையும் முகத்தாமரையும் பாத தாமரையுமே அல்லாமல் வேறொரு புகழிடத்தை நான் தஞ்சமாக அடைய மாட்டேன். பாடல் 59. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர.
தஞ்சம் பிரிது இல்லை ஈதல் அல்லது என்றும் தவநெறிக்கே நெஞ்சம் பயில நினைக்கின்றேன். ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் இல்கு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சு அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. பாடலின் பொருள்: உன் திருவடிகளை தவிர்த்து வேறு கதியில்லை என்று அறிந்திருந்தும் உன் திருவடிகளை பற்றி உய்யும் தவநெறிக்கே நெஞ்சத்தை பயிற்றுவிக்க நான் நினைக்கவில்லை. பெருமை மிக்க நிகரில்லாத நீண்ட வில்லாக்க கரும்பையும் 5 அம்புகளாக மலர்களையும் கொண்டு நின்றவளே, பஞ்சை போன்ற மெல்லிய பாதங்களை உடைய தாய்மார்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகள் அறியாமல் செய்த தவறுகளையும் அவர்களை தண்டிக்க மாட்டார்கள். அந்த தவறுகளுக்காக அவர்களை தண்டிக்க மாட்டார்கள், அடிக்க மாட்டார்கள் அல்லவா? அதுபோல நீயும் என்னை தண்டிக்காதே. அபிராமி அன்னையே, நீண்ட கரும்பு வில்லையும் 5 வகை மலர் அம்புகளையும் கொண்டவளே, உன்னை தவிர வேறொரு புகலிடம் இல்லை என்று தெரிந்தும் உன்னுடைய தவநெறிகளை பயிலாமலும் நெஞ்சத்தில் நினையாமலும் இருக்கின்றேன். அதற்காக நீ என்னை தண்டிக்க கூடாது, புறக்கணிக்காமல் எனக்கு அருள் பாலிக்க வேண்டும். உலகத்தில் உள்ள பேதைகளாகிய பஞ்சும் நாணக்கூடிய மெல்லிய அடிகளை உடைய பெண்கள் தாங்கள் பெற்ற குழந்தைகளை தண்டிக்க மாட்டார்கள் அல்லவா? அதே போன்றே நீயும் எனக்கு அருள வேண்டும். பாடல் 60. மெய்யுணர்வு பெற. பாலினும் சொல் இனியாய் பனிமாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்ப்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய் தலையே. பாடலின் பொருள்: பாலை விட இனிமையான பேச்சினை உடையவளே, உன் குளிர்த்த தாமரை போன்ற திருவடிகளை வைக்க திருமாலை விட எல்லா தேவர்களும் வணங்க நின்றவனாம் சிவபெருமானின் கொன்றை மலர் அணிந்த அழகிய சடைமுடியை விட கீழே நின்று உன் புகழ்பாடும் 4 வேத பீடங்களை விட நாயேனாகிய அடியேனிடம் முடைநாற்றம் வீசும் தலைச்சால நன்றாகியதோ. விரும்பி என் தலைமேல் உன் திருவடிகளை வைத்தாயே. ஏ அபிராமி அன்னையே, பாலை விட இனிமையான சொல்லை உடையவளே, நீ உன்னுடைய திருவடி தாமரையை திருமாலை காட்டிலும் உயர்ந்த தேவர்கள் வணங்கும் சிவபெருமானின் கொன்றையணிந்த நீண்ட சடைமுடியில் பதித்தாய். அடுத்துன் அருட்கண்கள் பட்டு உயர்ந்து நிற்கும் 4 வகை வேதத்திலே உன்னுடைய திருவடி தாமரைகளை பதித்தாய். ஆனால் இன்று நாற்றமுடைய நாயாகிய என்னுடைய தலையையும் உன்னுடைய திருவடிகளில் சேர்த்து கொண்டாய். மேற்கூறிய சிவபெருமான் 4 வேதங்களோடு என்னையும் ஒப்பிட நான் அவ்வளவு சிறந்தவனா? பாடல் 61. மாயையை வெல்ல. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய். நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய். என் பெயர் பெற்றேன். தாயே மலைமகளே, செங்கன்மாள் திருத்தங்கச்சியே. பாடலின் பொருள்: நாயை விட ஈனான என்னையும் இங்கு ஒரு பொருட்டாக விரும்பி வந்து என் முயற்சி சிறிதும் இன்றி நீயே உன் கருணையினால் என்னை பற்றிய நினைவே எனக்கு இல்லாதபடி என்னை ஆண்டு கொண்டாய். எந்த காரணமும் பார்க்காத கருணையில் சிறந்தவள் நீ என்ற உன் உண்மை நிலையையும் உள்ளவண்ணம் அறியும் அறிவினையும் பேயேனாகிய எனக்கு தந்தாய். இந்த அறிவினை உன் அருளால் பெற என்ன பேறு பெற்றேன்? என் தாயே மலையரசன் மகளே, அடியார்களுக்கு அருளும் கருணையால் சிவந்த கண்களை உடைய திருமாலவனின் திருத்தங்கச்சியே. தாயே மலையரசர் மகளே, சிவந்த கண்களை உடைய திருமாலின் தங்கையே, நாயாக உள்ள என்னையும் இங்கே ஒரு பொருட்டாக மதித்து நீயே தன்னை மறந்து ஆட்கொண்டு விட்டாய். அது மட்டுமல்லாமல் உன்னையே உள்ளபடியே அறிந்து கொள்ளும் அறிவையும் பேயேனாகிய எனக்கு தந்தாய். நான் பெறுதற்குரிய பேரல்லவோ பெற்றேன். பாடல் 62. எத்தகைய அச்சமும் அகல. தங்கச் சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோக்கனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையதே. பாடலின் பொருள்: பொன் மலையாம் மேரு மலையே வில்லாக கொண்டு
திரிபுர அசுரர்களின் முப்புறங்களையும் சிரித்தெறி கொளுத்தி மதத்தால் சிவந்த கண்களை கொண்ட யானையின் தோலை உரித்து போர்த்தி கொண்டு சிவந்தவனாம் சிவபெருமானின் திருமேனியை அடைய கொங்கை எனும் அம்பினை குறிவைத்த தலைவியே, சிறந்த பொன்னை போல் சிவந்த திருக்கையில் இருக்கும் கரும்பும் வில்லும் மலர் கணைகளும் எப்போதும் என் தியானத்தில் இருக்கின்றன. அபிராமி அன்னையே, உன் கணவர் பொன்மாலையை வில்லாக கொண்டு முப்புறத்தை எரித்த சிவந்த கண்களை உடைய யானை தோலை போர்த்திய சிறந்த காவலானவான். அன்னவனின் திருமேனியையும் உன்னுடைய குறும்பையொத்த கொங்கையால் சோர்வடைய செய்தவளே, பொன் போன்ற சிவந்த கைகளில் கரும்பு வில்லோடும் மலரம்போடும் என் சிந்தையில் எப்போதும் உறைந்திருப்பாய். பாடல் 63. அறிவு தெளிவோடு இருக்க தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தறிக்குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாய் இருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. பாடலின் பொருள்: அப்படி அவள் வழிகாட்டிய வழிகளில் 6 சமயங்கள் முதன்மையானவை. அவற்றை அருளி அவற்றின் தலைவியாய் இவள் இருப்பது அறிந்திருந்தும் வேறு சமயம் உயர்ந்தது என்று கொண்டாடும் வீணர்கள் செய்வது மலையை ஒரு சிறு தடி கொண்டு தகர்க்க முயல்வார்களை ஒத்தது. தலைவியாக இருக்கக்கூடியவள் அபிராமி அன்னையாகும். அவளே வேதையர்களுக்கு நற்கதி அடைவதற்கு சில உண்மையான வழிகளை காட்டுபவள். அப்படி இருந்தும் சில வீணர்கள் பிற சமயம் உண்டென்று அலைந்து திரிகிறார்கள். இவர்களின் செயல் பெரிய மலையை தடிகொண்டு தகர்ப்பேன் என்பது போல் உள்ளது. பாடல் 64. பக்தி பெருக வீணே பழிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு போனேன் உன் கண்பு புண்டு கொண்டேன் நின் புகழ்ச்சியின்றி பேனேன் ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன் இரு நிலமும் திசை 4ம் ககனமே. பாடலின் பொருள்: தம்மை வணங்குபவர்களிடமிருந்து கையுறைகளை காணிக்கைகளை விரும்பி கவர்ந்து கொண்டு ஆனால் அவர்கள் விரும்பியதை அருளாத அருளும் வலு இல்லாத தெய்வங்களிடம் சென்று அவர்களிடம் அன்பு பூண மாட்டேன். இந்த குறைகள் இல்லாத உன்னிடம் அன்பு பூண்டு கொண்டேன். என்றும் எப்போதும் உன் புகழையே போற்றி பாடுவேன். நீண்ட நெடிய இந்த உலகத்திலும் 4 திசைகளிலும் வானத்திலும் எங்கு நோக்கிலும் திருமேனி உன் திருமேனி திருவொழி அன்றி வேறெதுவும் காணேன். அபிராமி அன்னையே, உன்னையன்றி வீணாக பழிவாங்கும் வேறொரு தெய்வத்தை நாடேன். உன்னையே அன்பு செய்தேன். உன்னுடைய புகழ் வார்த்தையன்றி வேறொரு வார்த்தை பேசேன். எந்நேரமும் உன்னுடைய திருமேனி பிரகாசத்தை தவிர வேறொன்றும் இவ்வுலகத்திலும் 4 திசைகளிலும் காண மாட்டேன். பாடல் 65. ஆண் மகப்பேறு அடைய ககனமும் வானமும் புவனமும் காண விற்காம நங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் 4 இருமூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. பாடலின் பொருள்: பூமியில் வாழ்பவர்களும் வானுலகில் வாழ்பவர்களும் இடைப்பட்ட உலகங்களில் வாழ்பவர்களும் என எல்லோரும் கண்டு வியக்கும்படி கரும்பு வில்லை ஏந்திய மன்மதனின் உடலை எரித்த தவத்தில் சிறந்த சிவபெருமானுக்கு நீண்ட வலிய கைகளையும் சிவந்த திருமுகமும் 12 கரங்களும் 6 முகங்களும் என்று பல விதங்களில் பெருமை கொண்ட தகப்பன் சுவாமியான திருமுருகன் மகனாக உண்டாக்கும் வல்லமை அமைந்தது. அம்மையே, உன்னுடைய வல்லமையால் தானோ? ஆனந்த வள்ளி அபிராமி தாயே, உனது கணவனாகிய சிவபெருமான் ஒரு காலத்தில் மன்மதனை அண்டமும் வானமும் பூமியும் காணும்படியாக எரித்தார். அப்படிப்பட்டவருக்கும் நீ 6 முகமும் 12 கைகளும் சிறந்த அறிவும் கொண்ட அழகனாகிய முருகப்பெருமானை பெற சக்தியை கொடுத்தாய். உன்னுடைய அன்புதான் என்னவோ? பாடல் 56. யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுலகு எங்குமாய் நின்றாள். அனைத்தையும் நீங்கி நிற்பாள் என்ற நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா. இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே.
பாடல் 57. வறுமை ஒழிய. அயன் அளந்தபடி இரு நாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய், இதுவோ உந்தன் மெய்யருளே. பாடல் 58. மன அமைதி பெற. அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயமுலை தையல் நல்லாள் தகை சேர்நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் காராம்புயமும் சரணாம்புயமும் அல்லாள் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே. பாடல் 59. பிள்ளைகள் நல்லவர்களாக வளர. தஞ்சம் பிரிது இல்லை ஈதல் அல்லது என்றும் தவன் நெறிக்கே நெஞ்சம் பயில நினைகின்றிலேன் ஒற்றை நீள் சிலையும் அஞ்சும் அம்பும் இக்கு அலராக நின்றாய் அறியார் எனினும் பஞ்சும் அஞ்சும் மெல்லடியார் அடியார் பெற்ற பாலரையே. பாடல் 60. மெய்யுணர்வு பெற. பாலினும் சொல் இனியாய் மணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றைவார் சடையின் மேலினும் கீழ் நின்று வேதங்கள் பாடும் மெய்பீடம் ஒரு நாளினும் சால நன்றோ அடியேன் முடை நாய்த்தலையே. பாடல் 61. மாயையை வெல்ல. நாயேனையும் இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீயே நினைவின்றி ஆண்டு கொண்டாய், நின்னை உள்ள வண்ணம் பேயேன் அறியும் அறிவு தந்தாய், என்ன பேறு பெற்றேன் தாயே மலைமகளே செங்கன்மாள் திருத்தங்கச்சியே. பாடல் 62. எத்தகைய அச்சமும் அகல. தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புறம் சாய்த்து மத வெங்கட்கரி உரி போர்த்த செஞ்சேவகன் மெய்யடைய கொங்கை குறும்பை குறியிட்ட நாயகி கோகனக செங்கை கரும்பும் மலரும் எப்போதும் என் சிந்தையுதே எப்போதும் என் சிந்தையதே. பாடல் 63. அறிவு தெளிவோடு இருக்க. தேரும்படி சில ஏதுவும் காட்டி முன் செல்கதிக்கு கூறும் பொருள் குன்றிற் கொட்டும் தறி குறிக்கும் சமயம் ஆறும் தலைவி இவளாயிருப்பது அறிந்திருந்தும் வேறும் சமயம் உண்டு என்று கொண்டாடிய வீணருக்கே. பாடல் 64. பக்தி பெருக. வீணே பழிக்கவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சியின்றி பேணேன், ஒரு பொழுதும் திருமேனி பிரகாசமின்றி காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. பாடல் 65. ஆண் மகப்பேறு அடைய. ககனமும் வானமும் புவனமும் காண விற்காமன் அங்கம் தகனம் முன் செய்த தவப்பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் முன்னான்கு இருமூன்று என தோன்றிய மூதறிவின் மகனும் உண்டாயது அன்றோ வள்ளி நீ செய்த வல்லபமே. ஓம் அபிராமி அன்னையே போற்றி.